எது புரியலை? காரமாக எதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க சார். அது சொல்லுவாங்க. ஒரு சண்டே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் காரமாக எதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும்பாங்க. நமக்கு உண்மையிலேயே புரியாது. நம்ம ஏதாவது சாட் ஐட்டம் ஆர்டர் பண்ணணுமா? இல்ல எங்கேயோ ஹோட்டலுக்கு நான்வெஜ் இதே கேட்டுக்கிட்டே இருப்பேன். 10 டைம்ஸ் கேட்டு டயர்ட் ஆயிடுவேன். இல்ல அது வேணாம். யாராவது சாப்பிட்டோம். போன வாரம் சாப்பிட்டோம். அப்படி ஒரே குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கும். கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுதுங்க சார். இந்த இது கூட புரியலன்னா எப்படி சார் ஆகுறது? எனக்கு இதான் பிடிக்கும் நீங்க சொன்னாதான் என்ன? காரம் அப்படின்னு பொதுவா சொல்லாம பேல்பூரி, ம். இல்ல சிக்கன் மசாலா. சார் பேல்பூரி இல்லைன்னா கூட பரவாயில்ல. வேற எது சின்னதா? அதுதான்மா அந்த சின்னதா காரம் அப்படின்னு பொது வார்த்தைகள்ல சொல்லாம 5 மணிக்கு உங்களுக்கு காரமா ஒன்று சாப்பிடணும் போல தோணுது. என்ன சாப்பிடணும்னு தோணுது? ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் 5 மணிக்கு இப்போ உங்களுக்கு காரமா சாப்பிடணும்னு தோணுது. அது என்ன சார்? அது பிளான் பண்ணியா சார் வரும்? காரமா ஏதோ ஒண்ணு சின்னதா அதான் ஏதோ ஒன்று சிம்பிளா. அவன் வாங்கி கொடுத்தா தான் அதை நான் சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்காதுங்கிறீங்களே. சார் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட நோட்டீஸ் பண்ணி நம்ம பண்றோம்ல சார். ஏன் சார் இவங்க புரிஞ்சிக்க கூடாது? புரிஞ்சுக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கணும் இல்லையா? சரிதான் சார். அந்த அப்ரோச் சரிதான். அவங்க எதிர்பார்க்கறது சரிதான். இது ஒரு சின்னது ஒரு விளையாட்டு தான் சார். நம்மளுக்கு எவ்வளோ தடவை அவங்கள நம்ம வந்து போட்டு பார்த்து திட்டியிருப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு விளையாட்டு தான். இது பிடிக்கலையா? அடுத்தது வா. அப்ப இது மாட்டினியா? இப்ப அடுத்தது. இதில எப்படி சார் டயர்ட் ஆயிடுவோம் சார். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஒரு 10 ஆப்ஷன் வரும். அதையும் மீறி ஆன்சர் வரலங்கும்போது வில் கெட் டயர்ட் சார். டயர்ட் ஆயிடும்ல. டயர்டானா என்ன சார்? அடுத்தது மறுபடியும் கேம் ஆட வேண்டியதா?